விநாயகன் 92 மாண்புமிகு உறுப்பினர் திரு ரா மாணிக்கம் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விடை. குளித்தலை தொகுதி குளித்தலை நகராட்சி அலுவலகத்துக்கு புதிதாக அலுவலக கட்டணம் கட்டுவதற்கு 3.50 கோடி மதிப்பீட்டில் தயார் செய்யப்பட்டு நடவடிக்கையில் இருந்து வருகிறது. மாண்புமிகு உறுப்பினர் மாணிக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, குளித்தலை தொகுதிக்கு தனியாக ஒரு கூட்டுறவு திட்டம் என்பது நீண்ட கால கோரிக்கை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவருடைய மானிய கோரிக்கை பதிவுகளிலேயே குளித்தலை தொகுதிக்கு குடிநீர் திட்டம், காவிரி குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்ற ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அதற்காக நான் தொகுதியின் சார்பாக, மக்களின் சார்பாக என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குளித்தலை நகராட்சிக்கு நவீன கட்டடம் கட்டப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதற்கும் நன்றியை தெரிவித்து, குளித்தலை நகராட்சியை பொறுத்தவரை பேருந்து நிலையத்திற்கு சுமார் 75 ரூபாயை அறிவித்து அதற்கான பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதேமாதிரி குடிநீர் திட்டத்திற்கு அமர்வு திட்டத்தின் மூலம் ஒரு 12 ரூபாய் வழங்கி அது திட்டம் செயல்படுத்தப்பட்டு அது குடிநீர் வழங்குகின்ற திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை சாலை மேம்பாட்டுக்காக ஒரு 10 கோடி ரூபாய் வைக்கிறார்கள். அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது போன்ற பணியெல்லாம் சிறப்பாக குளித்தலை நகராட்சி வழங்கி இருக்கின்ற மாண்புமிகு முதல்வர்களுக்கும் மாண்புமிகு நம்முடைய நகராட்சி அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்து, அந்த கலைஞரின் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் அறிவுசார் மையம் அமைக்கப்படும் என்று நம்முடைய முதல்வர் அறிவித்து அந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது படித்த இளைஞர்கள் மத்தியிலே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கின்றது. அந்த அறிவுசார் மையத்தையும் குளித்தலை நகராட்சியிலே அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய முதல்வர் பொறுப்பேற்ற இந்த 3 ஆண்டு காலத்தில் நகராட்சி குளித்தலை நகராட்சிக்கு மட்டும் 56 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2 பேரூராட்சிகள், மருதூர் பேரூராட்சி, நங்கவரம் பேரூராட்சிக்கு கிட்டத்தட்ட 26 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய உறுப்பினர் மாணிக்கம் அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கணுங்க, அறிவுசார் மையம், இருக்கிற பேருந்து நிலையம் மேம்பாட்டு திட்டம், இன்னும் அந்த பகுதியில் சொல்கிற பணிகளை நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அனுமதியை பெற்று நிதிநிலைக்கு ஏற்ப இந்த ஆண்டு செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் மாணிக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, குளித்தலை நகராட்சிக்கு அறிவுசார் மையம் அமைக்கப்படும் என்கின்ற அமைச்சருடைய அறிவிப்பு எனது நன்றியை தெரிவித்து, குளித்தலை நகர தொகுதியில் 2 பேரூராட்சி உள்ளன. மருதூர் பேரூராட்சியும் நங்கவரம் பேரூராட்சி உள்ளன. அந்த பேரூராட்சிகளுக்கு அமர்வுத்து 2.0 திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டுமாய் அமைச்சர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காவிரி கரையோரம் இருக்கிற அத்தனை கிராமங்களிலும் அவர் தலைவராக இருக்கிறது முதலமைச்சராக அதற்கு முன்பு எங்களை கிராம சபை கூட்டம் ஒன்று நடத்த சொன்னார்கள். அப்படி கிராம சபை கூட்டம் நடத்துகிற போது காவிரி கரையோரம் இருக்கிற மக்களுக்கு குடிநீரே இல்லை, அவர்கள் இன்னமும் கிணற்று நீரை தான் அருந்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவரிடம் சொன்னதற்கிணங்க இன்றைக்கு நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தில் ஆரம்பித்து கிழக்கே நம்முடைய திருமானூர் வரை இருக்கின்ற காவிரி கரையோரம், கொள்ளிடம் கரையோரம் இருக்கிற நாகப்பட்டினம் வரை எல்லா மக்களுக்கும் கூட்டு குடிநீர் திட்டம், புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முசிறியில் நடைபெறுகிறது, துறையூரில் நடைபெறுகிறது, பெரம்பலூரில் நடைபெறுகிறது, லால்குடியில் நடைபெறுகிறது, மணச்சநல்லூரில் நடைபெறுகிறது, அரியலூர் பகுதியில் அந்த திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. தஞ்சை மாவட்டம் நாகப்பட்டினம் இணைக்கின்ற வகையில் அந்த பகுதியிலும் இந்த பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டிருக்கிறது. குளித்தலை இடையிலே இல்லை என்ற காரணத்தால் இந்த ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கென்று 800 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தந்து குளித்தலை தொகுதியும் மணப்பாறை தொகுதியும் 2ஐ இணைத்து கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று நம்முடைய முதலமைச்சர் அனுமதி அளித்திருக்கிறார்கள். எனவே அந்த பணி இந்த ஆண்டு தொடங்கப்படும் என்பதையும் தெரிவித்து, ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் கிட்டத்தட்ட இந்த நம்ரூர் திட்டத்திலும் ஜல்ஜீவன் திட்டத்திலும் ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் 20 கோடி என்ற அளவில் குடிநீர் திட்டத்திற்காக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நங்கவரம் பேரூராட்சிக்கும் மருதூர் பேரூராட்சிக்கும் இருக்கிற திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு அவர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.